ஹாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதை பத்தின ஒரு ஸ்டோரி தாங்க இது. என்னன்னா, நம்ம ஒரு குருநாதர் வந்து அதோட சிஷ்யர்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிறது, அதை பத்தி ஒரு டாபிக்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. யார் யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு சிறந்த பரிசு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுத்தாங்க. என்னென்னன்னா, ஒருத்தர் வந்து சாப்பிடாம இருந்தாரு. ஒருத்தர் வந்து யாருகிட்டயும் பேசாத இருந்தாரு. இன்னொருத்தர் வந்து தியானம் அப்படிங்கிற பேர்ல அமைதியா ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இந்த மாரி அவங்களுக்கு தெரிஞ்ச சும்மா இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள பண்ணாங்க. இன்னும் சில பேர் வந்து அதையும் கடந்து காடுகள், மலைகள் அந்த மாரி ஏரியாவுக்கு போயி சும்மா அப்படியே நடந்துட்டு வர்றது. சும்மா எந்த வேலையுமே செய்யாத அப்படியே போயிட்டு வர்றது அப்படி இருந்தாங்க. இப்படியெல்லாம் பயங்கரமா ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு விஷயங்கள பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து ஒரு சிஷ்யன் மட்டும் இந்த குரு சொன்னதையும் காதுல வாங்கிக்கல. அவர் பாட்டுல அவருக்கு வரக்கூடிய வேலைகள மட்டும் செஞ்சுட்டு அமைதியா அந்த எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காத இருந்தாரு. ஸோ போட்டியோட முடிவு நாள் வந்துச்சு. அந்த நாள்ல வந்து அந்த குரு அறிவிக்கிறாரு. யாரு வந்து சிறந்த ஒரு சிஷ்யன், அதாவது நான் சொன்ன மாரி சும்மா இருந்து காமிச்சது யாரு அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் அறிவிக்கிறாரு. அந்த ரிசல்ட் அறிவிக்கும்போது எல்லாருமே கேட்ட எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காத தனக்கு வரக்கூடிய வேலைகள மட்டும் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் தான் அதுல வெற்றியாளரா வின் பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மனசளவுல சும்மா இருக்கல யாருமே. ஐயோ! சும்மா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு அந்த மனச ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதே வந்து இவரு வந்து அந்த தே தேர்ந்தெடுத்த வெற்றியாளர் வந்து எதையுமே யோசிக்கல. அவர் பாட்டுல அப்படியே அவருக்கு வரக்கூடிய வேலைகள செஞ்சுட்டு தான் மனசளவுல அவரு அமைதியா இருந்தாரு. சும்மா இருந்தாரு. அதனால வந்து அவரு தான் வெற்றியாளரா வின் பண்ணாரு. ஸோ இதன் மூலமா சொல்ல வர கருத்து என்னன்னா, மனம் வந்து அமைதியா வச்சுக்கணும். சும்மா இருக்கிறதுனா. அதாவது இனிமேல் நடக்க போறத பத்தி யோசிக்கக் கூடாது. நடந்து முடிஞ்சத பத்தி நம்ம யோசிக்கக் கூடாது. அமைதியா இருக்கணுங்கிறது தான் இந்த கதை மூலமா குரு சொல்ல வந்த கருத்து. ஓகே ஃபிரெண்ட்ஸ். எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் சும்மா இல்ல. ஓகே பாய். தேங்க் யூ.